புரிந்துணர்வாக அமைய வேண்டும். ஏன்னா அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அதை சொல்லித்தான் மேடுமடியாக வந்து நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலும் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும்னு சொல்கிறது வந்து என்னத்துக்கு? தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்கப்படணும். நீங்கள் அவருக்கு வாக்களித்தா, எங்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்ததாக அமையும். கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கா, அது நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் எல்லா தரப்புகளும் வாக்கு கேட்டேன். அதுதான் நானே, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த சும்மா தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையம் இல்லை. அப்படி பார்த்தா வந்து இந்த தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்க இல்லை. 6 பேருப்பான்மை எந்த ஒரு இடத்திலும் இவருக்கும் இல்லை. அதனால சொல்கிறோம், அப்போ நாங்கள் கூட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணையோடைய பெருமதியை சரியாக காரணம் கேட்டு தினம் சந்தேசம் அமைச்சர் கூறியிருந்தார். தமிழ் தரப்பு தங்களிடம் வந்து பேசினால் தாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறான்னு சொல்லி பேசியிருந்தார். அதாவது அவர் விழுந்தும் மீசையிலும் மண் படையில் என்ற தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழரசு கட்சியோ நீங்கள் மாநசபை வடபகுதியிலோ வடக்கு கிழக்கிலோ முக்கியமான ஒரு தளம், தமிழருக்குரிய தளம். இதில் சில சமயங்களில் தாங்கள் ஆதரவு அமைக்க அரசியல் அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழரசு கட்சி ஆதரவாக இருக்குமா? நீங்கள் சில அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய களமான சூழ்நிலை உருவாகும் தமிழரசு கட்சிக்கு. அதாவது நாங்கள் தமிழரசு கட்சியை அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறாரு. சில சமயங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களா? புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்க தயார். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேணும். போலியான ஒரு கதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்கறது என்றால், மக்கள் இவ்வளத்துக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துரோகம் அளிக்கிறதாக இருக்கும். அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே. இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்கில் வந்து ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே. அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து எங்களோட பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும். அது கட்டாயம் நடக்கணும். இது என்ன பொறுத்தவரை வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போடணும். அப்படி ஏற்படுத்தப்படாட்டி ஏற்பட வேணும். ஏன் வரக்கூடாது? என்ன பிரச்சனை? உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்லந்தான் பிரச்சனைண்டா அது என்ன பிரச்சனை? எனக்கு வழங்கி உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொள்றதான் உங்களோட நோக்கமாண்டா. நீங்கள் வந்து ஒற்றையாச்சியை நிராகரிக்க தயாரண்டா, நீங்களும் சமஷ்டி தானண்டா, நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு உண்மையிலே எதிரண்டா, என்ன பிரச்சனை ஒன்று சேர்றதுக்கு? என்ன பிரச்சனை? ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வு வாரதுக்கு அப்படி வெராட்டிக்கு கூட இல்லை பாடு ஏன் அப்படி நாங்கள் அப்படி வராதுன்னு நினைப்பான். ஒரு எல்லாரும் அனுபவப்பட்ட வந்து ஒரு மக்கள் சரியாக ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்திருக்கு தானே. அதில் இருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த புரிதலும் வராமல் நிற்க முடியாது. சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறார், நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் நாங்கள் தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் இடையில குழப்பி அடிச்ச அந்த மாதிரி அவர்கள் கடைசியான பிரச்சார குழப்பை தெரிவிக்கிறது. இந்த நிலையில வந்து இப்படி 2 தரப்பு மாறி மாறி இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் தானே சொல்றார். அவர் முதல் சொல்லணும் ஏன் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சாண்டு, ஏன் பேச்சுவார்த்தை முடிச்சாண்டு அவர் தான் முதல் சொல்லணும் விளக்கத்தை. அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுவோம். பல்வெட்டி நகர சபையில் வந்து முன்னாள் போட்ட சிவாஜிலிங்கம் தெரிவு செய்யப்படுதுன்னா அவருக்கு அந்த போனஸ் ஆசனம் அங்கே கிடைக்கப்படாதால அந்த அது சிவாஜிலிங்கம் மன்னனுக்கு வந்து அது கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரையில் வந்து அது நடக்கணும். அதுக்கு ஒரு அணுகுமுறை ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கின்றேன். அங்கே மட்டும் இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்தார். உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு எங்களை பொறுத்தவரை வந்து போதாம். ஆனால் வேறு தரப்புகளில் வந்து வெளில பண்ணணுன்றதுக்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவுடன் நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு மக்களை அணிதிரட்டுறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை